வணக்கம். பயணத்தில் ஏன் புளியோதரை மட்டும் கெடாமல் இருக்கும் தெரியுமா? இதற்கு பின்னால் நம் முன்னோர்களின் அற்புதமான அறிவியல் இருக்கிறது. ரயில் பயணமா, கோவில் யாத்திரையா, சுற்றுலாவா? ஒரு நாள் முழுக்க கெடாமல் இருக்கும் உணவு என்ன என்று கேட்டால் நம்ம பாரம்பரிய புளியோதரை தான். ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்திலேயே நீண்ட நேரம் உணவை பாதுகாக்க நம் முன்னோர்கள் இதை உருவாக்கினார்கள். முதலில் சாதம். 2 கப் பச்சரிசியை உதிரியாக வேக வைத்து ஒரு தட்டில் பரப்புங்கள். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து முழுமையாக ஆறவிடுங்கள். சூடான சாதத்தில் புளிக்காய்ச்சலை கலக்கக்கூடாது. இப்போது புளியோதரை பொடி, கொத்தமல்லி விதை, வெந்தயம், எள், மிளகு, காய்ந்த மிளகாய் ஆகியவற்றை வறுத்து ஆறியதும் பொடியாக அரைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் அந்த மணத்திற்கு ரகசியம். புளிக்காய்ச்சலுக்கு ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியை கெட்டியாக கரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவே அடித்தளம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை தாளிக்கவும். பெருங்காயம், மஞ்சள் தூள் சேர்த்து புளிக்கரைசலை ஊற்றுங்கள். தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து எண்ணெய் மேலே பிரியும் வரை நன்றாக காய்ச்சுங்கள். இறுதியில் அரைத்த பொடியை சேர்த்தால் புளிக்காய்ச்சல் தயார். ஆரிய சாதத்தில் இந்த புளிக்காய்ச்சலை சிறிது சிறிதாக சேர்த்து மெதுவாக கலக்குங்கள். அரை மணி நேரம் ஊறவிட்டால் சுவை இன்னும் அருமையாக இருக்கும். பயணத்திற்கு செய்யும்போது நல்லெண்ணெய் தாராளமாக பயன்படுத்துங்கள். வாழை இலையில் மடித்து வைத்தால் மனம் அப்படியே இருக்கும். 1 டீஸ்பூன் வறுத்த எள் பொடி சேர்த்தால் கோவில் பிரசாத சுவை கிடைக்கும். இதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல், புளியின் இயற்கை அமிலம், நல்லெண்ணெய், மஞ்சள், பெருங்காயத்தின் கிருமி எதிர்ப்பு குணம், இவை அனைத்தும் சேர்ந்துதான் உணவு கெடாமல் இருக்க உதவுகின்றன. இது வெறும் உணவு அல்ல, ஒரு அறிவியல் பொக்கிஷம். உங்கள் வீட்டு ரகசியம் என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.